ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெஃப் சமையல் சேனலில் பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, நான், புலாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடு வர ஆரம்பித்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை இதில் சேர்த்துட்டு வேக வச்சுக்கிடலாம். இது சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் போதும். கீரை வேகும் போதே லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இதிலேயே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வேக வச்ச கீரையை அதில் எடுத்து போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது கீரையோட ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கும். கீரை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஜீரகத்தூள், பெப்பர் சால்ட் போட்டுட்டு சூப் மாதிரி இதை குடிச்சிக்கிறலாம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு மெல்ட் ஆனதும் 200 கிராம்ஸ் பன்னீர் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். எல்லா சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி போட்டுக்கிறலாம். நல்லா கோல்டன் கலர் வந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து இதை தனியாக வச்சிடுறேன். இப்போ அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினாலே போதும். சின்னதாக 2 தக்காளி அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கீரை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வேக வச்ச தண்ணியை அலசிட்டு அதையும் சேர்த்துக்கிறலாம். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சூடு வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் ஹெல்த்தியான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வேறொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.